அது மூலம் தெய்வம் அதிகமா நேசிக்கிறாருங்க. அவர் நேசத்தை எந்த மனிதனாலும் வாழ்ந்து மனிதன் இன்னும் வாழ போற யாராலும் விவரிக்க முடியாதுதான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. இந்த பூமியில வாடும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே நமக்கு நிம்மதியும் சமாதானம் தருகிறார். பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு நமக்கெல்லாம் ஒரு நித்திய வாழ்வு உண்டுங்க. அது காலங்காலமா தான் உண்டாக்கின தெய்வத்தோடு வாழப்போற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வர வேண்டுமானால் இந்த பூமியில வாடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. என்னதான் கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் சொத்து அந்தஸ்து இருந்தாலும் அந்த மோட்ச ராஜ்ய பாடவராய் செல்ல முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தான். பாருங்க, முக்கியம் பாருங்க, பூமியில வாழ்றோம் ஆடுறோம் பாடுறோம் எல்லா காரியம் அனுபவிக்கான கடைசி முடிவு என்ன மனிதனுக்கு? கொஞ்ச நாட்கள் 70 ஆண்டு 80 ஆண்டு. ஆனா இந்த பூமிக்குரிய வாழ முடிந்த பிறகு காலகாலமாய் தன்னை உண்டாக்கிய தெய்வத்தோடு வாழ போறோம். அந்த வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் பூமியில வாழும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. ஆனா எந்த மனிதனும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டாருங்க. மனிதன் தவறு செய்தா கண்டிப்பா தண்டனை உண்டு, நரக தண்டனை உண்டு. ஆனா எந்த மனிதன் நரகம் போகக்கூடாது என்பதற்காக தானே வந்து பலியானாருங்க. நம்ம செய்த எல்லா தவறுகளும் எல்லா பாவத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்ட சிலுவை ஏற்றுக்கொண்டு சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை பண்ணி வைத்திருக்கிறார். சொல்லிட்டா போதும், இயேசுவே எப்பா உங்க ரத்தத்தான கழுவுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க. எல்லா சாபத்தை பாவத்தை அக்கிரமத்தை அழுத்தத்தை மாற்றி நித்திய வாழ்வு தர நல்லவரா இருக்கிறாருங்க. அந்த நல்ல தேவனை தேடி வந்திருக்காருங்க. அன்பானவர்களே, நம்ம என்னதான் எதை கொடுத்தாலும் அந்த நித்திய வாழ்வுக்கு ஈடு இணையில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, அந்த வாழ்வுக்கு இயேசு அழைக்கிறாருங்க. காலங்காலமா அவரோடு கூட வாடும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே யாரும் கொடுக்காத சமாதி சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷ சமாதானம் 70 ஆண்டு 80 ஆண்டு அது முடிந்த பிறகு என்ன மனிதனுடைய முடிவு என்ன? மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு இயேசு அழைக்கிறாருங்க. அன்பான உறவுகளே, சொந்தங்களே, மறந்துடாதீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த நல்ல தெய்வங்கள் தேடி வந்திருக்கிறார். நித்திய வாழ்வு தரும்படியாய் இந்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு நித்திய வாழ்வு தரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரண சத்தம் தெரிஞ்சீங்க, இந்த சத்தத்தை விட்டு விடாதீங்க. இது வாழ்வு தருகிற வார்த்தை. இயேசு வாழ்வு தருகிறவர், வாழ வைக்கிறவர், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர். அந்த நல்ல தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் மெய்யான தெய்வம், அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் நல்ல நேசிக்கிறவர், தாயுமானவர், தகப்பனானவர், தேற்றுகிற தெய்வம் இயேசு. ஒருவேளை நீங்க வாழ வழி தெரியாதுங்களா? வாழ வைக்கிற தெய்வம் வாங்க, இயேசு நம்பி வாழ வைக்கிறவருங்க. அவர் ஆசீர்வதிக்கிறவங்க, தோழி மேல தகப்பன போல சுமக்கிறவர், தாயை போல அரவணைக்கிறவர் இயேசு. அந்த நல்ல தெய்வத்துக்கு வாழ்க்கை இடம் கொடுங்க, உயிரியத்தை இடம் கொடுங்க, உயிரியத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் மாற்ற கொடுங்க. ஏன்னா இதயத்தை உண்டாக்கின தெய்வம்